அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இஸ்ரேலுக்கு செக் வைத்த துருக்கியே. அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய வார்னிங். ஈரானுக்காக களமிறங்குகிறதா சீனா? இந்த பதிவில் விரிவா பார்க்கலாம். முதலில் பாலஸ்தீனத்தோட காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருது. இதை இனப்படுகொலை அப்படின்னுட்டு விமர்சனம் செய்திருக்கக்கூடிய துருக்கி அதிபர் தய்யிப் எர்டோகன் இஸ்ரேல் உடனான அனைத்து உறவுகளையும் துண்டிக்கிறதா அதிரடியா அறிவிச்சிருக்காரு. இஸ்ரேல் மீது இஸ்லாமிய நாடுகள் கடும் கோபத்தில் இருக்காங்க. இந்த போர் நடவடிக்கைக்கு எதிராக ஈரான் ஆதரவு பெற்ற லெபனானோட ஹிஸ்புல்லா ஏற்கனவே இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருது. அதே மாதிரி ஈரானும் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தி உள்ளது. சவுதி அரேபியாவும் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை பண்ணிட்டு இருக்காங்க. பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அறிவிக்கிற வரைக்கும் சவுதி அரேபியா இஸ்ரேலுடன் எந்த உறவையும் வைத்துக் கொள்ளாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை சமீபத்தில் தான் வெளியிட்டாங்க. இந்த வரிசையில் தற்போது துருக்கியவும் இணைந்திருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியிருக்காங்க. காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறது, இதனை கைவிட வேண்டும்னு தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய துருக்கியே தற்போது இஸ்ரேலுடனான அனைத்து உறவுகளையும் துண்டிக்கிறதா அதிரடியா அறிவிச்சிருக்காங்க. இது தொடர்பா துருக்கிய அதிபர் தய்யிப் எர்டோகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தற்போது துருக்கி இஸ்ரேலுடன் அனைத்து வகையான உறவுகளையும் வைத்துள்ளது. இனிமேல் துருக்கி அரசு இஸ்ரேலுடன் எந்த வகையான தொடர்பு மற்றும் உறவை வைத்துக் கொள்ளாது. இது தொடர்பாக ஆளும் எங்களின் கூட்டணி அரசு சார்பில் தீர்மான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதே நிலையைத்தான் நாங்கள் எதிர்காலத்திலும் தொடருவோம். இஸ்ரேல் தொடர்ந்து காசா மற்றும் லெபனான் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலை தொடருமானால் இன்னும் நிலைமை மோசமாகும் அப்படின்னுட்டு கவலை தெரிவிச்சிருக்காரு. சமீபத்தில் துருக்கிய அதிபர் எர்டோகன் சவுதி அரேபியா, அசர்பைஜான் சென்று துருக்கி திரும்பின போது பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு எர்டோகன் இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. துருக்கி தொடக்கத்திலிருந்தே இஸ்ரேலுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து வந்தது. அதோடு கடந்த மே மாதம் தான் வணிக ரீதியாக இஸ்ரேலோடு சில உறவுகளை துருக்கி துண்டிச்சாங்க. தற்போது அனைத்து வகையான உறவுகளையுமே துண்டிக்கிறதா அறிவிச்சிட்டாங்க. இந்த நிலையில்தான் இஸ்ரேலோட அடுத்த டார்கெட்டாக நாங்கள் இருக்கலாம்னு துருக்கியே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. இது தொடர்பா துருக்கி நாட்டோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார்ஸ்குலர் TV100 அப்படிங்கிற அந்த தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல தற்போது புவிசார் அரசியல் விவகாரத்துல ஒரு பதற்றமான சூழல் உள்ளது. பல அபாயங்கள் ஏற்படக்கூடிய அச்சம் இருக்கு. இதனால அனைத்து வகையான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள துருக்கி தயாராக இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு கூறியிருக்காரு. இந்த நேரத்துல இஸ்ரேல் சார்பில் துருக்கிக்கு நேரடி அச்சுறுத்தல் உள்ளதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம் நாட்டின் அதிபர் இந்த ஆபத்தை உணர்ந்திருக்கிறார், இது பற்றி வார்னிங்கும் செய்திருக்கிறார். இஸ்ரேலிலிருந்து அச்சுறுத்தல் இல்லாவிட்டால் அதிபர் இந்த மாதிரியான கவலையை வெளிப்படுத்துவாரா? இஸ்ரேல் ஆக்ரோஷமான நாடாக உள்ளது. இது துருக்கிக்கு நேரடி மிரட்டலாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் துருக்கி மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஹிண்டை அவர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல் நடந்தால் உலகளாவிய மோதலும் ஏற்படும். அதோடு 3ஆம் உலகப் போருக்கு இது வித்திடவும் வாய்ப்பிருக்கிறது. துருக்கி எப்போதும் போரை விரும்புவதில்லை. ஆனால் விழிப்புடன் இருந்து தீவிரவாத செயல்களுக்கு பதிலடி கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் துருக்கி நாட்டின் பாதுகாப்புக்கு நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு பேசியிருக்காரு. துருக்கி பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாசர் குலரோட இந்த அறிவிப்புக்கு பின்னணியில் ஒரு முக்கிய காரணமும் இருக்கு. அதாவது காசா போரை எதிர்த்து தாக்குதல் நடத்தின லெபனானோட ஹிஸ்புல்லா மற்றும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி உள்ளது. அதே மாதிரி சிரியா தலைநகர் டமாஸ்கஸ்ல இருக்கிற ஜிஹாதியோட தலைமையகம் மற்றும் இராணுவ கட்டடங்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. தற்போது துருக்கியும் காசா போர் நடவடிக்கையை கண்டித்து இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டிச்சிட்டாங்க. இதனால இஸ்ரேல் கோபம் கொண்டு அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததா இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதலுக்கு நடுவே சீனா மூக்கை நுழைக்க வாய்ப்புள்ளதா கூறப்படுது. அதோடு இஸ்ரேலை சமாளிக்கிறதுக்கு ஈரானுக்காக சீனா J-10C ரக போர் விமானம் 100 போர் விமானங்களை வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இது நடக்கக்கூடிய பட்சத்தில் உண்மையிலேயே இஸ்ரேலுக்கு சீனாவால் புதிய சிக்கல் கண்டிப்பாக ஏற்படும். ஈரான் இஸ்ரேல் மோதலை பொறுத்த வரைக்கும் சீனா ஈரான் பக்கம் நிற்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் உள்ளது. இதற்கிடையே தான் சீனாவால் இஸ்ரேலுக்கு பெரிய சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புள்ளதாக கூறப்படுது. அதாவது சீனாவும் பாதுகாப்பு துறையில் அதிக சக்தி வாய்ந்த நாடாக தான் இருக்காங்க. கடற்படை, விமானப்படை அனைத்திலும் நவீன தொழில்நுட்பங்களை சீனா பயன்படுத்தி வருது. அந்த வகையில் தான் சீனாவோட
ஹூஹாய் நகர்ல நவம்பர் 12ஆம் தேதி விமான கண்காட்சி ஒன்று நடந்தது. இந்த விமானப்படை கண்காட்சியில ஈரான் விமானப்படை கமாண்டர் பிரிகேடியர் ஜெனரல் ஹமீத் வாஹேடி பங்கேற்று பார்வையிட்டார். அப்போது சீனாவோட 4.5 ஜெனரேஷன் போர் விமானம் என சொல்லப்படக்கூடிய செங்ட் J-10C அந்த போர் விமானத்தை பார்வையிட்டிருக்காரு. அந்த விமானம் எப்படி செயல்படுது என்பதையெல்லாம் கேட்டறிஞ்சிருக்காரு. இந்த விமானம் அதிக எடை இல்லாம மீடியமான எடையில இருக்கும். அதே மாதிரி சிங்கிள் என்ஜின் கொண்டது. மல்டிரோல் காம்பேக்ட் வகையை சார்ந்தது இந்த விமானம். இது ஒரு டெல்டா விங் மற்றும் கனர்ட் டிசைனை கொண்டது. இதுதான் இஸ்ரேலுக்கு ஒரு கெட்ட செய்தியாகவே பார்க்கப்படுது. ஏன்னா சீனாவுக்கும் ஈரானுக்கும் நல்ல உறவு உள்ளது. 2 நாடுகளும் இராணுவ கூட்டு பயிற்சிகளை அவ்வப்போது மேற்கொண்டு வர்றாங்க. இத்தகைய சூழலில் தான் 2 நாடுகளும் இராணுவ கூட்டு பயிற்சி தொடர்பான ஆலோசனையை மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஆலோசனையில ஈரான் விமானப்படை அதிகாரியான ஹமீத் வாஹேடி மற்றும் சீன விமானப்படை ஜெனரலும் கலந்து கொண்டு விவாதிச்சிருக்காங்க. இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஈரான் விமானப்படை அதிகாரி ஹமீத் வாஹேடி என்ன சொல்லியிருக்காருன்னா, $400 மில்லியன் என்ற விலையில 100 J-10C போர் விமானங்களுக்கு $4 பில்லியன் வரைக்கும் செலவாகும். J-10C போர் விமானம் அப்படிங்கிறது F-16 ரக போர் விமானங்களை விட அதிக செயல்திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால ஈரான் விரைவிலேயே சீனா கிட்ட இருந்து 100 J-10C ரக போர் விமானங்களை வாங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுது. அது நடக்கக்கூடிய பட்சத்தில் அது இஸ்ரேலுக்கு பெரிய பிரச்சனையாகவே மாறலாம். ஏன்னா தற்போது இஸ்ரேல் ஈரான் இடையே கடும் மோதல் போக்கு இருக்கு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு துறையில பெரும் பலம் கொண்டவங்க. குறிப்பா F-35 ரக போர் விமானங்களை இஸ்ரேல் வச்சிருக்காங்க. ஆனா இஸ்ரேலை ஒப்பிடும்போது ஈரானுடைய ஏவுகணை பிரிவு சக்தி வாய்ந்த ஒன்றா இருக்கு. ஆனா விமானப்படை வீக்கா இருக்கு. இதனால இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்னா ஈரான் விமானப்படையில அதிநவீன விமானங்களை சேர்க்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த வகையில சீனாவோட J-10C ரக விமானங்களை இணைத்தால் ஓரளவு இஸ்ரேலுக்கு குடைச்சலை கொடுக்க முடியும் அப்படின்ட்டு ஈரான் நினைக்கிறாங்க. இதனால ஈரானுக்கு உதவி செய்வதன் மூலம் சீனாவால இஸ்ரேலுக்கு சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இது பற்றியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.